கிருஷ்ணா ஃபேமிலியை சேர்ந்தவன் என்று சொல்லியும் தன்னை விக்ரம் இந்த அளவிற்கு தாக்குவது சுதீருக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவனது முகமே அவன் பயந்து விட்டான் என்பதை அங்கிருந்த அனைவருக்குமே தெளிவாக தெரிய வைத்தது. அதுவே அவனுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. இதற்கு தான் செத்துவிடலாம் என்று யோசித்து ஒரு கணம் எங்கே தன்னுடைய சொசைட்டி ராஜாவாகும் கனவு நிராசையாகி விடுமோ என்ற ஒரு எண்ணம் மீண்டும் எழுந்து கொள்ள மறுபடியும் விக்ரமிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். விக்ரம், என்னை விட்டுரு விக்ரம், என்னால் முடியல, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் என்று அவன் மிகவும் நடுங்கி போன குரலில் பிழைக்க வேண்டும் என்பதற்காக தனது சுயமரியாதையை விட்டுவிட்டு அவனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு வந்துவிட்டான். அடுத்து நீ அஜய் கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு நீ உயிரோடு இருந்தாதனடா என்று சொன்ன விக்ரம் அவனுடைய மார்பில் பலமாக ஒரு குத்துவிட சுதீர் பறந்து சென்று ஒரு சுவரில் மோதி கீழே விழுந்தான். அந்த அதிர்வில் அங்கிருந்த மொத்த ஆட்களும் பயத்தில் உறைந்து போயிருந்தார்கள். சுதீருக்கு அந்த அடியில் பாதி உயிரே போய்விட்டது. பேச முடியாமல் தரையில் விழுந்தவன் ஒரு புழுவைப் போல நெளிந்து கொண்டிருந்தான். விக்ரம் அதோடு அவனை விடாமல் மீண்டும் அவனை அடிப்பதற்காக முஷ்டியை முறுக்கிக் கொண்டு செல்ல டக்கன குறுக்கே வந்த அஜய் கிருஷ்ணா, விக்ரம் சார் போதும், இதுக்கு மேல அவனை அடிச்சா கண்டிப்பா செத்துருவான், பாவம் பொழைச்சு போட்டு விட்டுருங்க என்று சொன்னான். அஜய், என்ன பேசுற நீ? இவனை இப்படியே விட்டா கண்டிப்பா திரும்பவும் உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவான், இவனெல்லாம் இதே இடத்துல முடிச்சு விட்டுறணும் என்று விக்ரம் கோபமாக சொல்ல, வேண்டாம் விக்ரம் சார், அதான் நம்மளோட பவர் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல, இனிமே அவன் நம்ம வழியில வரமாட்டான், விட்டுறலாம் என்று அஜய் கிருஷ்ணா சொன்னான். அதை கேட்டு விக்ரம் ஒரு பெருமூச்சு விட்டபடி அஜயை பார்த்து, நல்லவனாயிரு, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காத, அடி வாங்கின பாம்பு எப்படியும் நம்மளை தேடி வரும், அந்த நேரத்தில் ஏண்டா விட்டோன்னு நம்ம ஃபீல் பண்ணி எதுவும் ஆக போறதில்லை என்று சொன்னான். அதற்கு அஜய் கிருஷ்ணா எந்த பதிலும் பேசவில்லை. அமைதியாக தலையை குனிந்து அப்படியே நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனதில் சுதீரை கொல்ல வேண்டாம், தன்னால் அவன் சாக வேண்டாம் என்ற எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை அவன் செத்துவிட்டால் அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால் விக்ரமுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வரும் என்றும் புரிந்து கொண்டான். அதனால்தான் அவன் சுதீரை ஏதும் செய்ய வேண்டாம் என்று தடுத்தான். அந்த சமயத்தில் கீழே விழுந்து கிடந்த சுதீர் தட்டுத்தடுமாறி எழுந்து அஜயை பார்த்து, அஜய் ப்ளீஸ், நான் சொல்றத நம்பு, இனிமே கண்டிப்பா நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன், என்னை விட சொல்லி அவர்கிட்ட சொல்லு அஜய், நான் உன்னை எதிர்த்தது தப்பு தான், அதுக்காக நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கேன் என்று சொன்னான். உடனே விக்ரம் அவனை பார்த்து, சரி அப்போ அஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்று சொல்ல சுதீர் டக்கன நிமிர்ந்து அவனை பார்த்தான். விக்ரம் திடீரென இப்படி சொல்வான் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. என்ன முழிக்கிற, நீ தானே காலில் விழுறேன்னு சொன்ன, வந்து விடு, கண்டிப்பா நான் உன்னை உயிரோடு விட்டுறேன் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டு அஜய் எந்த பதிலும் சொல்லாமல் சுதீரையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையில் அவன் தன் காலில் விழுவதற்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காதது போல் இருந்தது. சுதீர் மெதுவாக திரும்பி பார்க்க அங்கே அவனுடைய பிளாக் டீம் ஆட்கள் எல்லோரும் அடிவாங்கி மயங்கி கிடப்பதைப் போல நடித்தபடி சுதீரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முன்னால் அஜய் கிருஷ்ணாவின் காலில் விழ அவனுக்கு அவமானமாக இருந்தது. ஏனென்றால் அஜயை அட்டாக் செய்ய வரும் முன்பு ஒரு ஹீரோவை போல பெரிய பில்டப்புடன் வந்தான் சுதீர். ஆனால் இங்கே விக்ரம் என்று அவனுக்கு ஒரு வில்லன் வருவான் என்று சுதீர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் அந்த சமயத்தில் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழி தெரியாததால் மெதுவாக தயங்கியபடி அஜய் கிருஷ்ணாவின் காலில் விழ சென்றான். அப்போது விக்ரம் திடீரென அவனை பார்த்து, ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண என்று சொன்னவன் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த மொபைல் போனை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் செய்தபடி இப்போ விழு என்று சொன்னான். விக்ரமின் அந்த செயல் சுதீருக்கு இன்னும் அவமானத்தையும் பயத்தையும் உண்டாக்கியது. மிஸ்டர் விக்ரம், வீடியோலாம் வேண்டாமே, நாளைக்கு இது எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா என் மானம் மட்டும் இல்லாமல் என்னோட மொத்த குடும்ப மானமும் சேர்ந்து போயிடும் என்று சுதீர் கெஞ்சும் துணியில் சொல்ல, மானம் பெருசா உசுறு பெருசா என்று விக்ரம் அவனை பார்த்து முறைத்து கொண்டே கேட்டான். அதற்கு மேல் ஏதும் பேசாத சுதீர் அப்போதைக்கு தன்னுடைய உயிர்தான் முக்கியம் என்று நினைத்து அஜயின் காலில் விழ சென்றான். சரியாக காலில் விழ குனியும் சமயத்தில் சுதீரின் போன் ரிங்கானது. மெதுவாக போனை எடுத்து பார்த்தான். எதிர்புறத்தில் இருந்து டீமன் கேங் லீடர் என்ற பெயரில் கால் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததுமே சுதீர் முகத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிய ஆரம்பித்தது. மெதுவாக நிமிர்ந்து விக்ரமையும் அஜயையும் பார்த்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். அஜய் குழப்பத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருக்க விக்ரம் கேஷுவலாக அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். சுதீர் சத்தமாக சிரித்துக்கொண்டே அங்கே இருந்த ஒரு சேரில் உட்கார்ந்து, யார் கால் பண்றாங்க தெரியுமா? டீமன் கேங்கோட லீடர். டீமன் கேங்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவங்க வந்தாலே அவங்க கிட்ட இருந்து பணத்தோட வாசம் வீசும். அந்த அளவுக்கு ரத்தத்தையும் சாவையும் பார்த்தவங்க. நீ மட்டும் தைரியமான வீரனா இருந்தா அவங்க கிட்ட உன்னோட பலத்தை காட்டுறா என்று விக்ரமை பார்த்து கோபமாக சொன்னான் சுதீர். விக்ரம் கேஷுவலாக, அவ்வளவுதானே, சரி வர சொல்லு என்று சொன்னவன் அருகில் நின்றிருந்த ஆனந்தை பார்த்து, ஆனந்த் எனக்கு ஒரு பிளாக் டீ கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டே சுதீருக்கு எதிரில் இருந்த சோபாவில் வந்து உட்கார்ந்தான்.
விக்ரம் சொன்னதை கேட்டு இதோ உடனே ரெடி பண்ணி கொண்டு வரேன் சார் என்று சொல்லி வேகமாக வெளியில் ஓடினான் ஆனந்த். அப்போது சுதீர் விக்ரமை பார்த்து, நீ இவ்வளவு கேஷுவலா வந்து உட்கார்றத பார்க்கும்போது உனக்கு டீமன் கேங்கை பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, வர சொல்லு தெரிஞ்சுக்கலாம் என்று சாதாரணமாக சொன்னான் விக்ரம். உடனே கடுப்பான சுதீர் போனை எடுத்து டீமன் கேங் லீடருக்கு டயல் செய்ய ஆரம்பித்தான். அப்போது விக்ரம் திரும்பி அஜயை பார்த்து, இவனுக்காக தான் நீ இறக்கப்பட்டியா அஜய் என்று கேட்க, அஜய்க்கு என்ன பேசுவதென்று தெரியாமல் தலையை கீழே குனிந்து கொண்டான். அந்த சமயத்தில் சுதீர் டீமன் கேங் லீடருக்கு கால் செய்து நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அவன் இருக்கும் அட்ரஸுக்கு வர சொல்லி போனை கட் செய்து விட்டு, உன்னோட கெட்ட நேரம் என்னோட நல்ல நேரம், டீமன் கேங் இப்போ இந்த ஏரியால தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க, அதுக்கப்புறம் பாருங்கடா அவங்களோட நிலைமை என்ன ஆகுதுன்னு என்று சொல்ல, அந்த நேரத்தில் ஆனந்த் பிளாக் டீயை கொண்டு வந்து கொடுக்க விக்ரம் சுதீருக்கு எந்த பதிலும் சொல்லாமல் டீயை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான். சுதீர் சொன்னதைப் போலவே அடுத்த சில நிமிடங்களில் நூற்றுக்கணக்கான அடியாட்கள் தங்களின் கைகளில் கோடாரிகளுடன் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் சுதீர் உற்சாகத்தில் கத்தியபடி, வந்துட்டாங்க வந்துட்டாங்க என்று சொல்லி எழுந்திருக்க முடியாமல் எழுந்து நின்றான். அப்போது அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்த அந்த லீடர் லிடியன் நேராக சுதீரின் அருகில் வந்து, யாரு சுதீர் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணது, அவனோட கையை எடுக்கணுமா இல்ல தலை எடுக்கணுமா என்று கேட்டான். எனக்கு அவனோட மொத்த உடம்பும் பீஸ் பீஸா செதறணும், அப்பதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். அதோ அங்க திமுறா சோஃபால உட்கார்ந்துருக்கான் பாரு, அவன் தான் நான் சொன்னவன் என்று விக்ரமை கை காட்டி சொன்னான் சுதீர். உடனே லிடியன் கோடாரியை இறுக்கி பிடித்தபடி மெதுவாக திரும்பி பார்க்க, அங்கே கேஷுவலாக உட்கார்ந்து பிளாக் டீ குடித்து கொண்டிருந்த விக்ரமை பார்த்ததும் லிடியன் கையில் இருந்த கோடாரி தானாக நழுவி தரையில் விழுந்தது. அதிர்ச்சியுடன் மெதுவாக விக்ரமின் அருகில் வந்தவன், விக்ரம் சார், உங்களை இந்த இடத்துல பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உங்களை கொல்ல சொல்லிதான் இவன் எனக்கு கால் பண்ணானா? அவன் போன்ல உங்க பேரை சொல்லியிருந்தாலே நான் அந்த பக்கம் வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னான் லிடியன். அதை கேட்டு சுதீருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. லிடியன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை கொல்ல சொன்னா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்று கத்தினான் சுதீர். உடனே லிடியன் வேகமாக திரும்பி வந்து அவனுடைய கன்னத்தில் பலாரன் அறைந்து, அவர் யாருன்னு தெரியுமா? டீமன் கேங் இல்ல, இந்தியால இருந்து நீ எந்த கேங்கை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர்கிட்ட இப்படிதான் நடந்துக்குவாங்க என்று சொன்னவன் கோபமாக விக்ரமின் பக்கம் திரும்பி, விக்ரம் சார், நீங்க சொல்லுங்க, இவனை நான் என்ன பண்ணட்டும்? ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதே இடத்துல இவனோட தலையை வெட்டி எடுத்து உங்க காலடியில வீசுறேன் என்று லிடியன் சொல்ல, விக்ரம் சாதாரணமாக டீ குடித்து கொண்டே என்றான். உடனே லிடியன் கொஞ்சமும் யோசிக்காமல் தனது ஆட்களை பார்த்து கையை நீட்ட, ஒருவன் கோடாரியை எடுத்து லிடியனிடம் வீசினான். கோடாரியை பிடித்து சுழற்றிய லிடியன் சுதீரின் கழுத்தை நோக்கி வேகமாக வீசினான். கோடாரி அவன் கழுத்தின் அருகில் வரும்போது, வேண்டாம் என்று விக்ரம் சொல்ல, டக்கன அவன் கையில் இருந்த கோடாரி சுதீரின் கழுத்தை தொட்டபடி நின்றது. அதை பார்த்த சுதீருக்கு பயத்தில் ஹார்ட் அட்டாக்கை வந்துவிடும் போல ஆகிவிட்டது. முகமெல்லாம் உயர்த்து மூச்சு விடக்கூட முடியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அவனுடைய பிளாக் டீ ஆட்கள் அந்த காட்சியை பார்த்து பயத்தில் நடுங்கினார்கள். விக்ரம் பிளாக் டீயை குடித்து முடித்துவிட்டு மெதுவாக சோபாவில் இருந்து எழுந்தவன், அவன் ஏற்கனவே பாதி செத்துட்டான், இதுக்கு மேலேயும் அவனை கொல்றதுல நமக்கு தான் அசிங்கம், உழைச்சு போட்டு விடு என்று சொன்னான். அதை கேட்டு அமைதியாக தலையை ஆட்டிய லிடியன், எதுவாக இருந்தாலும் உங்க விருப்பம் சார் என்று பணிவுடன் சொன்னான். அதன் பிறகு விக்ரம் திரும்பி அஜய் கிருஷ்ணாவை பார்த்து, நீ சொன்னதுதான் கரெக்ட் அஜய், இவனை கொல்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இவனை விட்டுறலாம் என்று சொல்ல, ஒரு நிமிஷம் சார் என்று சொன்ன அஜய் வேகமாக சுதீரின் முன்னால் வந்து நின்று, போனா போது பாவம் பொழைச்சு போட்டுன்னு விட்டா விக்ரம் சாருக்கு எதிராகவே ஆளுங்களை இறக்கி ட்ரை பண்றியா, உன்னெல்லாம் பாவம் பார்த்ததே தப்புடா என்று சொன்னவன் சுதீரின் கன்னத்தில் 4 முறை பலார் பலாரென அறைந்தான். அந்த அடியில் சுதீரின் கன்னம் சிவந்து கருத்து போக ஆரம்பித்தது. அதே நேரத்தில் சுதீரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். உடனே அஜய் அவனுடைய ஆட்களை எல்லாம் பார்த்து, டேய், நடிச்சது போதும், சீக்கிரமா இவனை இங்கிருந்து தூக்கிட்டு போங்க என்று கத்த, உடனே படுத்து கிடந்த பிளாக் டீம் ஆட்கள் எல்லோரும் வேகமாக வந்து சுதீரை தூக்கி கொண்டு வெளியே ஓடினார்கள். சுதீர் வெளியே வந்ததும் அவனுடைய ஆட்கள் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து மயக்கம் தெளிய வைத்தார்கள். அந்த நேரத்தில் கோவிந்திடமிருந்து கால் வர சுதீர் போனை அட்டன் செய்தான். என்னாச்சு சுதீர், விக்ரம் அங்க வந்துட்டானா என்று ஆவலுடன் கேட்டார் கோவிந்த். அதை கேட்ட சுதீர் திக்கி திணறியபடி, பெரியப்பா, விக்ரம் உண்மையிலேயே ரொம்ப இறக்கமே இல்லாத கொடூரமான அரக்கனா இருக்கான், அவன் இங்க வந்து என்னை சாகுற அளவுக்கு கொண்டு போயிட்டான், நான் இப்போ சாகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கேன் என்று சொன்னான். அச்சச்சோ, நாமும் நினைச்சோம், ஆனா இங்கேயும் விக்ரம் தான் ஜெயிச்சிருக்கானா? பிளாக் பவர் டீமையே இவன் ஜெயிச்சிட்டான்னா இவன்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல என்று மனதிற்குள் நினைத்த கோவிந்த், இப்ப என்ன பண்ண போற சுதீர், நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, ஆனா நீ தான் நான் சொன்னதை எதையுமே கேட்கல. சரி, நீ இப்ப இமீடியட்டா கிளம்பி வீட்டுக்கு வா, கரண் பெரியப்பாவும் இங்கே தான் இருக்காரு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை பத்தி பேசி ஒரு முடிவெடுப்போம் என்று மிரட்டலாக சொல்வது போல சொல்லிவிட்டு போனை கட் செய்தார். கோவிந்திடம் பேசிய பிறகு சுதீரின் கண்களில் ஒருவிதமான மாற்றம் தோன்றியது. விக்ரம், என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் என்று சொன்னவன், சுந்தர் வில்லாவுக்கு வண்டியை விடு என்று டிரைவரை பார்த்து சொல்ல, உடனே கார் அங்கிருந்து புறப்பட்டது.
அதன் பிறகு உள்ளே லிடியன் விக்ரமை பார்த்து, சாரி விக்ரம் சார், நீங்க தானே தெரியாம நான் இங்க வந்துட்டேன். இதுக்கு மேல அந்த சுதீரை உங்க பின்னாடி வராத மாதிரி பாத்துக்கிறேன் என்று சொல்ல, லிடியன், நீ நேபாளில் தானே இருந்த, எப்போ பாம்பேக்கு வந்த என்று விக்ரம் கேட்க, நான் இங்கே வந்து கொஞ்ச நாள் ஆச்சு சார். நேபாளம் சிட்டியே இப்போ என்னோட தம்பி தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கான். என்ன இருந்தாலும் எனக்கு எப்பவுமே பாம்பே தான் சார் ஸ்பெஷலு, அதனால தான் இங்கே வந்துட்டேன் என்றான் லிடியன். சரி, உன்னால் எனக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கே என்று விக்ரம் சொல்ல, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் என்று லிடியன் ஆர்வத்துடன் சொல்ல, நேரம் வரும்போது சொல்கிறேன், இப்போ நீ கிளம்பலாம் என்று விக்ரம் சொல்ல, அதற்கு மேல் ஏதும் பேசாத லிடியன் அவனுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய ஆட்களை அழைத்து கொண்டு கிளம்பி சென்றான். அதன் பிறகு அஜய் கிருஷ்ணா விக்ரமை பார்த்து உணர்ச்சி பூர்வமாக ஏதோ சொல்ல வர, போதும் நிறுத்து, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நீங்க பண்ண இந்த உதவிக்கு நான் காலம் முழுக்க உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன், இதானே? எத்தனை தடவை இதையே சொல்லுவ, என்ன நீ ஒரு ஃப்ரெண்டாவே பார்க்க மாட்டியா என்று கேட்க, அதற்கு அஜய் எந்த பதிலும் சொல்லாமல் லேசாக சிரித்தான். சரி, சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவை எப்போ லாஸ்டா பார்த்த, அவரை எங்க மீட் பண்ண, அவர் நல்லா இருக்காரா என்று விக்ரம் கேட்க, கொஞ்சம் யோசித்த அஜய், நான் சுந்தர் தாத்தாவை லாஸ்டா 3 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அப்பதான் உங்களை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். அவர் உங்ககிட்ட பேசணும்னு கூட சொன்னாரு. ஆனா அவர் சாதாரணமா சொல்றாருன்னு நினைச்சு மெதுவா உங்களை கூட்டிட்டு போய்க்கலான்னு அசால்ட்டா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஒர்க் பிஸியில் அவரை சரியாக போய் பார்க்கல. தென் ஃபைனலாக என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவரை பார்க்க நான் அவங்க வீட்டுக்கு போனேன். பட் அப்போ தாத்தாவோட உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. பட் நான் மீட் பண்ணணும்னு எவ்வளவோ சொன்னாலும் என்ன அங்கே உள்ளே கூட விடலை. அந்த டைமில் தான் இந்த சொத்து பிரச்சனை அது இதுன்னு. ஸோ என்னால் தாத்தாவை அன்னைக்கு லாஸ்ட்டாக பார்த்து பேசினதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் பார்க்கவே முடியல. எனக்குமே அவரை பார்க்கணும் போல இருக்கு என்று வருத்தத்துடன் சொன்னான் அஜய். அதை கேட்டு லேசாக சிரித்த விக்ரம், அஜயும் தன்னை போல அன்று சுந்தர் கிருஷ்ணா தாத்தா தன்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டான் என்பதை புரிந்து கொண்டான். ஓகே அஜய், லீவ் இட், இனி நான் பார்த்துக்கிறேன். இனி அந்த சுதீர் உன்னோட லைனில் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் சொத்து எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. சீக்கிரமா உன் பேரண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ உனக்கு கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது பிரச்சனைனாலும் நிச்சயமா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று விக்ரம் சொல்லி அங்கிருந்து கிளம்ப, அஜயும் ஆனந்தும் தலையை ஆட்டியபடி அவனை வாசல் வரை சென்று வழியனுப்பி வைத்தார்கள். விக்ரம் எவ்வளவு சீக்கிரம் கிருஷ்ணா ஃபேமிலி விஷயத்தை சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணியே ஆகணும் என்று காரின் பின்சீட்டில் அமர்ந்து கிருஷ்ணா ஃபேமிலி பற்றி யோசித்துக் கொண்டே சென்றான் விக்ரம். பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வதற்காக அவன் ஒரு பிளானையும் கிரியேட் செய்திருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.